கும்பராசி. கும்பராசிக்கு இருக்க 5ஆம் இடத்துல நல்ல சுகபோகமாக இருந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்படி ஒன்றும் கும்பராசியை சொல்ல முடியாது. பாவம், எனக்கு ஜென்மராகு 7ல் கேது, 7.5 சனியில ஜென்ம சனி கடந்து 2ஆம் இடத்துல சனி. என் கதையை சொல்லவா, சொந்த கதையை சொல்லவா, சோக கதையை சொல்லவா? எல்லா ஜோசியரும் நல்லா தான் இருக்குன்னாங்க. நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும்னு பட்ட பாடு கும்பராசிக்கு. திருப்பி குரு வேற 6க்கு வரார். ஏதாவது ஆறுதல் இருக்கா? கும்பராசியில பிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதாவது எல்லாமே தெய்வ பலத்துல கொண்டு போயிடலாம். அதே நிறைகுடம் தழும்பாது. ஆமா, அது மாதிரி எதுவுமே பூர்ண தத்துவமா இருக்கக்கூடிய ராசி, நன்மை தீமை எல்லாத்தையும் ஏற்றுக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. பொறுமையான ராசி கும்பத்தை. அதனால நிச்சயமா சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்ற ராசி கும்பராசி. அதுல அவிட்டம், சதயம், பூரட்டாய் 3 நட்சத்திரமே வரும். நிச்சயமா. அப்ப இந்த கும்பராசிக்கு 2க்கு 11க்கு அதிபதி. அந்த 2 11க்கு அதிபதி எங்க வர்றாரு? உச்சத்துக்கு வர்றாரு. 2வது அதிபதி உச்சத்துக்கு வருது. உச்சம்னா நல்ல அதி உச்சமா இருக்கு. அந்த 2 அதிபதிக்கு உச்சமாயி இருக்கிறதுனால, உச்சமாயி 9ஆம் பார்வை தனஸ்தானத்தை பாக்குறதால பண பிரச்சனைகள் இருந்தது குறையும். பண பிரச்சனை ரொம்ப இருக்கு கும்பத்தில். என்ன அனுபவத்துல நிறைய பேர் கேட்கறாங்க. அதாவது இந்த குரூப் ஏதாவது வருஷம் பொதுவா இந்த 5ல் இருக்கு 7 இருக்குன்னு வச்சு மொட்டையா சொல்லக்கூடாது. முழங்காலுக்கு தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஆமா, இந்த குரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு கேதுக்கு பக்கத்துல வருது. ஆமா, கேது குருவை தொடப்பறாரு, குரு கேது தொடப்பறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த குரு பயிற்சியான பார்த்து கும்பராசிக்கு பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம். 11 கூடிய உச்சமா இருக்கும். மூத்த சகோதரர் நன்மைகளும் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமா இருக்கும். பலருக்கு வேலை கிடைக்காத பலருக்கு வேலை தரக்கூடிய ஒரு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். இந்த லக்ன ராகுகேது இருந்தாலும் குரு குடும்பம் தானே, தன் குடும்பம் தானே கணவன் மனைவி எல்லாமே. அப்ப குடும்பஸ்தானாதிபதி ஒத்துமையா இருக்குன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமும், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக கும்பராசிக்கு இருக்கு. கும்பராசிக்கு அதே மாதிரி குரு பார்வை எங்க பாக்குறது? தொழில் ஸ்தானத்தை பாக்குறது. தொழில் இடம் மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். அதே குரு பார்வை சுப விரைய ஒரு காலமா இருக்கிற கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, தர்ம காரியங்கள் செய்யறது, எல்லாமே அந்த அன்னதானம் பண்றது எல்லாமே கும்பராசிக்கு இந்த வருஷம் ஏற்படும். அதே மாதிரி குரு பார்வை 2ஆம் தனஸ்தானத்தை பார்த்து தேவையான பணவர்கள், கடன் சுமைகள் குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். கும்பராசி கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு யோகமான பலனை சொல்லலாம். நிச்சயமா 60% நல்ல பலன். கும்பராசிக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு கண்டிப்பா அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க.